என்னுடைய சிந்தனையில் என்னுடைய சிந்தனைன்றதை விட என்ன சொல்கிறது, நான் அதை கரெக்டாக அளவுகோலாய் பார்த்து வருகிறதில் எபிரேய புஸ்தகத்தினுடைய ஏறக்குறைய எல்லா காரியங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 140 வாரங்களாய் கடந்த வாரத்தோடு கூட உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமேன். இதனுடைய முக்கியங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட இந்த கணக்கு போட்டி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு மேலே இதை நான் தொடர்ந்து இந்த பகுதியை எபிரேய புஸ்தகத்தை உங்களோடு கூட ஒவ்வொரு சனிக்கிழமையில் பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 13வது அதிகாரத்தில் முக்கியமான சில அறிவுரைகளையும் அதில் அப்போஸ்தலனாகிய இந்த நிருபத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் அவர் சொல்லியிருக்கிற சில ஆலோசனைகளை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு கொஞ்சம் நேரம் கடந்து போகிறதுனால அதிகமாக ரிவைஸ் பண்ணல. நேரடியாக ஒரு வசனத்தை உங்களோடு கூட வாசிக்கிறேன். 20ஆம் வசனம், the book of Hebrews chapter 13 verses 20. அது சொல்லுது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை என்னிலே நடப்பித்து நான் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை சகலவித நற்கிரியினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, சீர்பொருந்தவன் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவருக்கே எல்லா மகிமை. கடந்த வாரங்களில் உங்களோடு கூட முடிவாய் நான் பேசும்பொழுது இந்த வசனத்தில் நான் சில காரியங்கள் உங்களோடு சொன்னேன். ஆமென். You have an everlasting covenant. ஆமென். நித்திய உடன்படிக்கையின் பங்காளர்கள். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற தமிழ் செல்வியா இருக்கட்டும், இல்ல ரொம்ப வருஷமா இருக்கிறேன்னு சொல்ற சகோதரி கீதாவா இருக்கட்டும், எல்லாருமே நித்திய உடன்படிக்கையின் பங்காளர்கள். அல்லேலூயா. ஒரு முறை இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தில் மீட்கப்பட்ட என்று சொல்லுகிற எல்லாரையுமே நித்திய உடன்படிக்கையின் பங்காளரா மாத்திடுறாங்க. இல்லையா? பங்காளர் திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு பங்காளர் திட்டம்லாம் நிறைய நடக்குது நிறைய இடங்கள்ல. You want to become a partner, you have to pay a price. But today we don't pay any price. நாம் எந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பே பண்ணல. இலவசமாய் அவர் என்னை அவருடைய பங்காளராய் மாற்றி இருக்கிறார். கொஞ்சம் பேர் புரியுது, மற்றவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா ஒரு நல்லது, எனக்கு சந்தோஷம். இங்க இருக்கிற அந்த குட்டி பையனா இருக்கட்டும், இங்க இருக்கிற பிறக்க போற பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாரையும் ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினால அவர் தான் என்ன ஆண்டவர். இன்னைக்கு பாடினீங்க இல்லையா, நான் பாடுவேன் இயேசுவேன்னு என் ஜீவன் நீரே. அல்லேலூயா. நீர் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறதுனாலன்னு பாடுறீங்க இல்லையா, அப்போ அவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய பங்காளராய் உங்களை மாற்றி இருக்கிறார். அது என்னத்தை தருது அப்படின்னு சொன்னேன் கடந்த வாரங்களில் உங்களோடு சொல்லும்போது சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். that gives you an eternal peace. அல்லேலூயா. அது என்ன தருதுங்க? நித்திய சமாதானத்தை, நிரந்தரமான சமாதானத்தை எனக்குள்ளே கொண்டு வருது. சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. பேச பேச கிருபை பெருகட்டும். பேசுங்க, சொல்லுங்க. என்ன கொண்டு வருது? என்ன கொண்டு வருது? நித்திய உடன்படிக்கை எனக்குள்ள நிரந்தரமான சமாதானத்தை எனக்குள்ள கொண்டு வருது. சொல்லுங்க, நிரந்தரமான சமாதானம். நிரந்தரமான சமாதானம். பக்கத்தில் ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நிரந்தரமான சமாதானத்தில் நிரம்பி இருக்கிறீங்க. நிரந்தரமான சமாதானத்தினால நிரம்பி இருக்கிறீங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் இதெல்லாம் பேசும்பொழுது நம்முடைய சமாதானத்தை குறைக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் பலவீனப்பட்டேன். நீங்கள் ஒருவேளை பல சவால்களோடு போயிருக்கலாம். சில காரியங்கள் இழப்பை போல காணப்படலாம். சில காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு கேள்வி எடுக்கலாம். ஆனால் எது ஆண்டவர் சொல்லியிருக்கிறோ அதை மாற்றுறதுக்கு அவர் பண்ணவே மாட்டார், மாற்றவும் மாட்டார், அது மாற்றவும் முடியாது. இல்லையா? இந்த தற்காலிகமான காரியங்கள் ஒரு நாளும் அவர் நிரந்தரமாக நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அது மாற்றவே முடியாது. ஆமென். இப்போ பார்க்குறதெல்லாம் தற்காலிகம்தான். சொல்லுங்கள், நடக்கிறது எல்லாமே தற்காலிகம். அந்த புரியுதில்ல, தற்காலிகன்ற வார்த்தை புரியுதில்ல, டெம்பரரி. டெம்பரரி. என்ன சொல்லுங்க? டெம்பரரி. நம்ம அப்பாயின்மெண்ட்டில் கூட பர்மனெண்ட் ஆகிட்டியா? நம்ம ஆளுங்க எல்லாம் அதை தான் அத்தை வழியா, எங்கே போகிற, பர்மனெண்ட் ஆகலையா, பர்மனன்சி கொடுக்கலையா, லெட்டர் கொடுத்தானா, அதில் இவங்க சைன் போட்டுக்கிறாங்களா, கவர்மெண்ட் முத்திரம் இருக்குதா, எல்லாம் இதே தான் தேடிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழறோம். அப்படிப்பட்ட தேவை நடுவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றையும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு சிந்தனை, ஒரு விசுவாசம் உனக்குள்ள என்ன தெரியுமா? நான் நிரந்தரமான நித்தியமான ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். ஆண்டவர் அதை எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள பெருசாக மாறணும். ஆமென். நான் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கு நான் ஒருவேளை எபிரேய புஸ்தகத்தை முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன்.
அப்படிதான் நான் இந்த தீர்மானத்தோடு கூட 141வது வாரத்தில் நீ கடைசி வசனத்தை பேசி முடிக்கணும் ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். நான் இந்த வாரங்களை ஜெபிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்துக்கு ஒரு 2 நாள் உபாசத்துக்காக போயிருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், வர்ற வாரங்கள்லேருந்து அடுத்த 26 வாரங்கள் இருக்குது, எனக்கு தெரியாது, ஆனால் 26 அற்புதங்களை பேச போகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு வாரமும் அற்புதங்களை பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வருகிற வாரங்களில் ஐம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் மிரக்கிள் அண்ட் டெலிவரன்ஸ். கர்த்தர் வியக்கத்தக்க அற்புதங்களை இந்த இடத்துல செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும், யாரெல்லாம் அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமோ கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்த போறார். நான் என் மனசுக்குள்ள யோசிச்சிருந்தேன், சங்கீதத்தை எடுத்து பேசலாம், இல்லை வேற ஒரு புக்கை எடுத்துட்டு லூக்காவில் பேசலாம், இல்லைன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேசலாம். அப்படி நான் என்னுடைய சிந்தனையை தான் யோசித்து கொண்டு அன்று முடியுது அப்படின்னு யோசிச்சு அன்று சொன்னார், அற்புதங்களை பேசு, ஒவ்வொரு வாரமும் ஒரு அற்புதத்தை எடுத்து பேசு, அற்புதங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். The Lord will demonstrate His miracle working power. நிறைய பேர்ட்ட சொல்லி கொண்டு வாங்க, தவறாமல் சனிக்கிழமையில் வாங்க. ஏன்னா சனிக்கிழமையில் ஒரு பிரசங்கிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையில் மற்ற பிரசங்கிக்கல, அதாவது தொடர் பிரசங்கங்களை 1ஆம் தேதி ஆரம்பிக்கிற வாக்குத்தத்தங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். அதனால் உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு அதையும் கேட்டு நான் செய்கிறத தான் செய்வேன். சிலர் லைவில் தான் உட்காருங்க, தப்பு இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் கேளுங்க. நான்லாம் வரமாட்டேன், அது சனிக்கிழமை வேறு யாருக்கோ, வேறு ஒரு ஜாதிக்காரங்களுக்கு, எனக்கெல்லாம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் வர்றவங்க நீங்கள் அப்படி வாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் நேரம் இல்லாதனால இது நடத்துறது இல்லை. பல இடங்களில் போனால் அழைப்புகள் கொடுக்குறாங்க, வர இடத்துலாம் கேட்குறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்ட்டு. நாளைக்கு சாயங்காலம் ஒரு இடத்துல பிரசங்கிக்கிறேன், அவங்க கேட்டது தான், சனிக்கிழமை சாயந்தரமும் கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். சனிக்கிழமை முடியாது சார், சனிக்கிழமை என்னுடைய சபையில் கமிட்டடு, ஞாயிற்றுக்கிழமை டேட்டு தரேன், நாளைக்கு சாயங்காலம் அந்த சபைக்கு கொடுத்தேன். அப்படி தான் எல்லாருக்கும் எல்லா வேலைகளுக்கும் வருது. ஆனாலும் ஏன் நீங்கள் பிரதானப்படுத்தி நிற்கிறேன் என்றால், கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை இந்த இடத்துல பேசும்படிக்கு தீர்மானித்து கொண்டிருக்கும் பொழுது அதை நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு மேலே இருக்கிறது. அதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. எபிரேய புத்தகங்களை இத்தனை வாரங்களோடு பேச கிருபை தந்தவர் வருகிற இந்த ஆண்டினுடைய முடிவுக்குள்ளே அநேக அற்புதங்களை இந்த இடத்துல செய்வார். எல்லைகளுக்குள்ளே செய்வார், உடைய குடும்பங்களுக்குள்ளே செய்வார், அநேக இடங்களில் செய்வார். சரிங்களா? அப்போது நான் ஏன் இதை செய்வார்ன்றதுக்கு ஆதாரங்களை இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். சொன்னேன், நம்ம மேலே என்ன இருக்குதுங்க? நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கை ஒரு நாள் என் மேலே வச்சிருக்கிற சமாதானத்தை அது பறிக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? சமாதானத்தை பறிக்கணும்னா ஏசாமி வந்து தான் அதை அந்த அந்த வேற அறுக்கணுமே தவிர அவர் அறுக்கவே மாட்டார். பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்னுடைய சமாதானத்தை சீர்குலைக்கிறதுக்கோ பறிக்கிறதுக்கோ. பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது. அதை நம்ம நிச்சயமாய் நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன என்பதை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மளை சித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சமாதான சீர்குலைவு உன் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை விட்டு உன்னை கொண்டு போகலை, திட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் சொல்லும்போது தோணும் இல்லையா, அப்படியே என் தோல் என்ன பண்ணுது, சதையிலேருந்தே பிச்சு எடுக்கிற மாதிரி வேதனையோடு கடந்து போகிறேன், அவ்வளோ பெயின், அவ்வளோ விதமான கஷ்டத்தோடு போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது கடவுள் இருக்கிறாரா, ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரே, இவ்வளோ பெரிய நித்திய உடன்படிக்கைலாம் பேசுகிறோமே, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அது எதற்காய் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், உன்னை சித்தப்படுத்த, அவருடைய நோக்கத்திலே உன்னை கொண்டு வர, அவர் உன்னை எப்படி வணைய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதற்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு? அதை செய்து கொண்டே இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற முதல் மனுஷனிலிருந்து கடைசியாக எழுதப்பட்டிருக்க எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து வந்த சவால்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்றால், எந்த மனுஷன் வாழ்க்கையில் சொன்னது அப்படியே ஒரு வாக்குத்தத்தத்தை அப்படியே நடக்கலை. அதற்கென்ற ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்கிறது. 40 ஆண்டுகள், 13 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் காலகட்டங்கள் கொடுப்போம். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கர்த்தர் என்ன பண்றார்? அந்த மனுஷனை சித்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இங்கிலீஷில் சொல்லணும்னா, the Lord was equipping them, amen, to become more effective for what the Lord had promised. அல்லேலூயா. தேவன் எதை தங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை அப்படி நிலவரமாய் செய்கிறதற்காக கர்த்தர் சித்தப்படுத்தின அந்த நாட்கள் வலியின் நாட்களாய் இருந்தது, வேதனையின் நாட்களாய் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இதை நிருபத்தை எழுதின அருமையான தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிலே நடப்பித்து, ஆமென், அவருக்கு பிரியமானதை என்னிலே நடப்பித்து. சொல்லுங்க, அவருக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானதை செய்கிறதை காட்டிலும் அவருக்கு பிரியமானதை நான் செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. எனக்கு பிடிச்சதை போய் வாங்கினேன், கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனா அவருக்கு பிடிச்சதை கொடுத்தா ரொம்ப நாள் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது. சொல்லுங்க, எப்படிங்க?
எனக்கு பிடிச்சது கொஞ்ச நாள், அவருக்கு பிடிச்சது நித்தியம். சொல்லுங்க, எனக்கு பிடிச்சது தற்காலிகம், அவருக்கு பிடிச்சது நித்தியம். ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. என்னம்மா ஜெசிமா ஒரு மாதிரிக்கிற, வாய்த்தன்னு சொல்லுமா, என்னதுமா சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் இருந்து காட்டி விட்டுருவான். அவர் கொடுக்கறது வாழ்நாளெல்லாம் சந்ததியா நல்லா இருக்கிறதுக்கு தருவார். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? என்ன பாஸ்டர் டகார ஜம்ப் அடிச்சு வேற எங்கேயோ போய் கனெக்ட் பண்றீங்களே? ஆமாப்பா, இவனே வாழ்க்கையே கொடுக்கலான்னு நினைச்சு போனே, ஏமாத்திட்டானே. ஏன்னா நீ பிடிச்சி கேட்ட, ஆனா அவர் கொடுத்தாருனா இட்டர்னல். சொல்லுங்க, உன் சந்ததி உன் சந்தானத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சந்ததியாய் ஒருவனை ஆசீர்வதிக்கிறவர். ஈசாக்குக்கு ரெபெக்காள் அப்படின்னு திட்டம் பண்ணி வச்சிருந்தார். ஏன்டா இந்த சப்ஜெக்ட் உள்ள போற 7:50 எதையோ பேசலான்னு வந்தனே, சரி பேச சொல்றாரு, பேசுறேன். ஈசாக்குக்கு ரெபெக்காள்னு திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. அதனால திட்டம் பண்ணதை ஈசாக்கு மாத்த நினைச்சிருந்தாருன்னா பைபிளே இருக்க மாட்டாரு, கிறுக்கி போட்டிருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆமான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் பாட்டுன்னு போயிட்டு இல்ல நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கிறோம், ஆரான்ல இருக்கிறோம், நாங்க இந்த ஊரே நல்லா இருக்குது, எகிப்து கேர்ள்ஸ் எல்லாம் வெரி பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள்ஸ், லெட் மீ டூ அ சாய்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, சார் அப்படியாப்பா, உங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அது இதோடு கூட அழிச்சு கிழிச்சு போட்டுறேன், வேற ஒரு ஆளை தேடி நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, தேடி போயிருப்பாரு. ஈசாக்கு விட்டு கொடுத்தார், ரெபெக்காள் வந்தாங்க, ரெபெக்கால்ல யாக்கோபை கொடுத்தார், யாக்கோப் இஸ்ரவேலாய் மாறினார், இஸ்ரவேல் 400 ஆண்டுகளாய் மாறினாலும் வாக்குத்தத்தம் நடந்து கொண்டே தான் இருக்க கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? நித்திய உடன்படிக்கையின் தேவனுடைய ஆண்டவர். நித்திய நான் சாய்ஸ் பண்ணா அது நித்தியமா இருக்காது, அவரு கொடுத்தாருன்னா அது நித்தியமா இருக்கும். சரி, இப்ப என்ன சொல்றது? அவருக்கு பிரியமானதை சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் எனக்காக மரிச்சார், அவர் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கேன். I am adopted into his family. ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடுவேன், I am adopted into his family. நான் அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்படல, விலக்கரியம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். இங்கிலீஷ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் தத்தெடுக்கப்பட்டன்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, எனக்காக ஒரு பிரைஸை கொடுத்து, எனக்காக ஒரு ரத்தத்தை சிந்தி என்னை அவருடைய குடும்பத்தில் சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். சொந்த திட்டங்களுக்குள்ள அவர் என்னை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ற? என்னிலே சகலவித நற்கிரியம் பொருந்த செய்வாராக. சொல்லுங்க, என்னிலே பேசுங்க, உங்களை தொட்டு சொல்லுங்க. என்னில சகலவித நற்கிரியையும் பெருக செய்வாராக. எல்லா நற்கிரியில பொருந்தினவனாய் பெருகினவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். அதுக்குள்ள வியாபாரம் அடங்குது, அதுக்குள்ள படிப்பு அடங்குது, அதுக்குள்ள ஞானம் அடங்குறது, அதற்குள்ள கிருபைகள் அடங்குறது, அதற்குள்ள வரங்கள் அடங்குறது, எல்லாம் அதற்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். யார் தான் என் கூட சொல்றீங்க? நீங்க உங்களை தொட்டு சொல்லும் பொழுது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லல. எதை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எதற்காய் வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை உங்களை தொட்டு சொல்றீங்க. சகலவித நற்கிரியைகளையும் பொருந்தினவனாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் என்னை மாற்றுவார். அதுதான் அவருடைய நித்திய உடன்படிக்கையில் அடங்கி இருக்கிறது. The time that is if keeping me, the Lord will make me effective here. Hallelujah. சரி, இதுவரையில உங்களுக்கு நேற்று கடந்த வாரத்தில் பேசினா அடுத்த 6 நிமிஷம் தான் இருக்குது. நானே இன்னைக்கு ஒரு கட்டாயத்தில் நிற்கிறேன், சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும், எனக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு ஓடணும். ஆனாலும் பார்க்கலாம், பேசிடலாம். 22 வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதின இந்த புத்தகம் பாருங்க, 13 அதிகாரம் எழுதிட்டு, நான் அடிக்கடி நம்ம ஊழியக்காரங்க சொல்ற மாதிரி தான் சுருக்கமாக உங்ககிட்ட பேசிட்டு போறேன்ட்டு. ஆனா 13 அதிகாரத்தை சூப்பரா எழுதிட்டார். நான் சொல்ற சுருக்கமாக உங்களுக்கு எழுதின இந்த புஸ்தகத்தின் புத்திமதிகள் வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணீங்க? பொறுமையாய் 141 வாரங்களாய் ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 141 உங்களுக்கு நான் பேசுறேன். ஆனா உங்க 13 அதிகாரத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியின் வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டபடியே வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுவை பத்தி பேசுறேன். இதெல்லாம் வச்சு இந்த ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் என்று ஆராய்ச்சியாளர்கள், வேத விண்ண வல்லுநர்கள் சொல்றாங்க. இருக்கட்டும், இப்பொழுது 24ஆம் வசனத்துக்கு வருவோம். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் என்றால் சொல்லிட்டார். 25ஆம் வசனத்தை தான் இன்றைக்கு கடைசியா உங்களோடு கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. முடிவான ஒரு வசனம் இதுல ரொம்ப அழகா இருக்குது, சூப்பரா. என்னதுங்க? கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. இதை தான் நம்ம பெனடிக்ஷன்ல, ஆமென்,
பெனிடிக்ஷன்னா என்ன சொல்றதுங்க, ஆசீர்வாதம் போடுங்க அப்படின்னுவாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் 10 பேர் கூடி வந்தால் கூட ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, நீங்கள் ஆசீர்வாதம் போட்டுருங்க அப்படின்றாங்க. இது கடமைக்காய் செய்யப்பட்ட காரியம் அல்ல. கர்த்தர் இப்படி தான் பண்ணுறார். எல்லா காரியத்திலும் ஒரு முடிவை கிருபையிலே முடிக்கிறவராய், கிருபையிலே பெருக செய்கிறவராய் இருக்கிறார். இல்லையா? அதான் சபை வாழடி வாழையாய் அநேக தலைமுறைகளாக இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறோம். போகும்போது நீங்கள் கூட என்னடா ஏதோ பேசுகிறாரு போகுதே, சர்ச்சை முஷ்டன்றார், ஆனால் என்ன பண்ணுறாரு, அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் சமாதானம் இதெல்லாம் எங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தையில் அதற்குள்ளே ஒரு வாழ்த்துதலையும் அதில் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர் என்பதையும் சொல்லி அனுப்புகிறதை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, இப்போ என்ன சொல்ல வர்றாருங்க, இந்த வார்த்தையை பார்க்குறீங்க, கிருபை என்ன பண்ணுமா, எதிர்க்கு உங்களோடு கூட கிருபை இருக்கும். அல்லேலூயா. இந்த கிருபையை குறித்து, கிருபையின் ஆழங்களை குறித்து பேச வேண்டும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ஒரு 140 வாரம் பேசுகிற அளவுக்கு என்னால் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அதை மெட்டீரியல் எடுத்து பேச முடியும். ஆனால் அவ்வளோ நாள் பேச போகிறதில்ல. இன்னைக்கு பேச போகிற ஒரு 10 நிமிஷத்தில் சுருக்கமாய் சொல்ல வேண்டிய சில காரியங்கள் என்னவென்றால், இட் சேஸ் அபவுட் தி அன்மெரிட்டட் ஃபேவர் தட் காட் பிரிங்ஸ் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன்ஸ் லைஃப். அல்லேலூயா. அப்படி நித்திய உடன்படிக்கையில கர்த்தர் கொண்டு வருகிற, நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத எனக்கு, தகுதியற்ற எனக்கு தம்முடைய தகுதி நிமித்தமாய் கொண்டு வருகிற அளவற்ற ஒரு ஆசீர்வாதம் தான் கிருபையாய் இருக்கிறது. யார் தான் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தான் அது புரியுது? அல்லேலூயா. அந்த கிருபையில தான் அன்னைக்கு என்ன பண்றோம், பாட்டு பாடுறோம், கிருபையில நிலை நிற்கின்றேன். எந்த தகுதி இல்ல, ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு இலவசமாய் தருகிறது தான் அந்த கிருபையாய் இருக்கிறது. அது இன்னொரு மொழியாக்கங்களை நீங்க பாப்பீங்கன்னா அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லுது. ஆமேன். ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால், ஆமேன், அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இதுதான் தேவனுடைய, திஸ் இஸ் காட்ஸ் டிசையர். ஆமென். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் எதுவாக இருந்தாலும் அந்த கிருபைக்குள்ளே ஆமென் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த திட்டத்தை தான் அப்போஸ்தலனாகிய இந்த எபிரேய நிருபத்தை எழுதின இந்த அருமையான மனுஷன் சொல்றாரு. முடிவா இந்த எபிரேய சபைக்கு எழுதிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட நான் பேசிட்டேன். ஆனா உங்க வாழ்க்கையில் இனி எப்பொழுது தொடர்ந்து இருக்க போறது என்னவென்றால், கர்த்தருடைய அளவற்ற ஒரு ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. இந்த கிருபையானது, இந்த ஃபேவரை குறித்து நீங்க பாப்பீங்கன்னா பல இடங்களில் இந்த வேதாமத்தில் வெவ்வேறுபட்ட தருவாய்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வெவ்வேறுபட்ட விதங்களை இயேசு கிறிஸ்துவை பேசினதை நீங்க பார்க்குறீங்க. எல்லாத்தையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைனாலும் ஒரு 3 இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கிற 3 காரியங்களை சுருக்கமாக எங்களோடு கூட அதனுடைய முக்கியத்துவத்தை, அதன் நியூஆன்சஸை மாத்திரம், அதனுடைய முக்கியத்துவத்தை மாத்திரம் நான் என்ன பண்றேன் சற்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த விதமாய் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் ஒரு ஓமையை அவர் சொல்றாரு. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை போலதான் அந்த காரியம் காணப்படுகிறது. ஒரு வீட்டில் ஒரு இளைய மகன் இவ்விதமாய் இருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே கிறிஸ்தவ மதத்தை சேராதவர்கள் கூட இந்த கதையை கேட்டிருப்போம். கெட்ட குமாரன் அப்படின்னு நம்ம வீட்டை விட்டு வழி விலகி போன ஒரு குமாரன் என்று சொல்லி இந்த கதையை கேட்டிருக்கிறோம். கதையை சொல்ல வேண்டியதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்ற எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற சின்ன பிள்ளைந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இதுல சரித்திரங்கள் தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த கிருபைக்கு அடையாளமாய் ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய இந்த 15வது அதிகாரங்கள் கிட்டத்தட்ட 11ஆம் வசனத்துல 32ஆம் வசனம் வரையில இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் தான். இந்த மனுஷன் வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஓடி போய் தான் என்ன பண்றான், சுயமா எல்லா காரியங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை தான் என்ன பண்றான், அவன் ஒரு நாள் செய்கிறான். 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்றேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் நான் பண்றேன், உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றேன், உங்களுக்கு ஒத்து வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. அதை செய்யும் பொழுது the favor forgets everything in your life and enables you to move forward. எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளுங்க. தமிழ்ல திரும்ப சொல்றேன். favor enables everything in your life, forgets your past and enables you to move forward. அல்லேலூயா. தேவனுடைய தயவு எப்பேற்பட்டது என்றால், கடந்த காலத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரே நொடி பொழுதுல மாற்றுகிறதா இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய கிருபை ஆகி இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் சொல்வான், அவனை மன்னிக்கவே மாட்டேன், ஜென்மம் எடுத்தால் நீ தாண்டா எனக்கு விரோதி. கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. கடவுள் என்ன பண்ணல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல.
ஒரே நொடி பொழுதுதான் அவருடைய கோபமா இருக்கிறதோ, அதே போல தான் ஒரே நொடி பொழுதுதான் அவருடைய மன்னிப்புமாய் இருக்கிறது. யார் என் கூட இருக்கிறீங்க? ஒரே நொடி பொழுதுதான் ஒரு கோபம் வந்துட்டு அடுத்த நொடி பொழுதுல என்ன பண்ணுவார்? அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளே இது வரட்டும். இந்த ராத்திரில ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தர் சொல்றாரு, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அந்த கிருபை என்ன செய்யும் என்றால், முதலாவது, that favor will forgive you. the favor உன்னை மன்னிக்கும், உன்னை முன்னோக்கி போக செய்யும். that favor will forgive you and enables you to go forward. உன்னை மன்னிக்கும், என்ன பண்ண? உன்னை முன்னோக்கி கொண்டு போகும். அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? இந்த கிருபை எனக்குள்ள வர வேண்டும் என்றால், கிருபை பவுல் சொல்றாரு, கிருபை எழுதுற எல்லா நிருபங்களில், தெசலோனிக்கேயா இருக்கட்டும், எல்லா நிருபங்களில் கிருபைகளோடு கூட இருப்பதாகன்றது ஸ்டேட்மெண்ட் நிறைய இடங்களில் முடிக்கிறதுல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கிருபை வர வேண்டும் என்றால் அது சாதாரணமாக வராது. நான் அதற்குள்ளே செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த பையன் வீட்டு விட்டு போயிட்டார். இந்த சம்பவத்துக்கு திரும்ப வந்தீங்கன்னா, இந்த பையன் வீட்டு விட்டு போயிட்டாரு. அப்படியே இருந்துட்டு இனி ஆள் தான் முடிஞ்சிச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்துட்டு இருந்தான்னா இந்த கிருபையை பெற்றிருக்க முடியாது. ஆனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குது. 18ஆம் வசனத்துல வாசிக்கிறான், நான் எழுந்து என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அதை என்ன பண்றான்? 20ஆம் வசனத்துல பார்க்கணும், அவன் எழுந்து புறப்பட்டு தான் தகப்பனிடத்திலே வந்தான். அல்லேலூயா. அப்போ there is a decision that is required to receive that grace in your life. ஒரு தீர்மானம் அவசியம் இருக்கிறது. அப்பொழுது அந்த கிருபை உடைய வாழ்க்கையிலே வருகிறது. It's an unmerited favor. ஆமென். அதுக்கு எந்த விலைக்கரியமும் இல்லை. எதை விற்கிறாங்க? இன்னைக்கு விற்க முடியாத ஒன்று தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எண்ணெய் விற்கலாம், கச்சிவை விற்கலாம், எதை வேணா வித்துருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை விற்க முடியாது. கிருபை இலவசமானது. யார் தான் கூட இருக்கிறீங்க? 8 மணி ஆயிடுச்சுன்னு சோகத்தில் இருக்கிறாங்க. 8:02 ஆயிடுச்சு. ஆனால் முடிக்கிறேன்னா தான் முடிப்பேன். கேளுங்க, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? கிருபை இலவசமானது. ஆனால் அந்த கிருபை எனக்குள்ள பெருக வேண்டும் என்றால், அந்த கிருபை எனக்குள்ள வர வேண்டும் என்றால், நான் எழுந்து அதுக்கிட்ட வந்தால் தான் அது எனக்குள்ள வரும். யார் என் கூட இருக்கிறீங்க? யாருக்கு தான் புரியுது? எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்? எப்பேற்பட்ட பாவியை அவர் மன்னிக்கிறவர், எப்பேற்பட்ட காரியத்தை அவர் என்ன பண்றவரு? மாத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நான் என்ன பண்ணோம்? செயல்பட்டால் தான் அது என்னுடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். அது இருக்கிற இடத்துல எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் முன்னோக்கி போக செய்கிறதுக்கு? இந்த ரொம்ப அழகா இருக்கு இந்த சம்பவத்தை. உங்களுக்கு கதை தெரிஞ்சதால் நீங்க வீட்டில் வாசிங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எழுந்தான், வந்தான். அப்பா அவனை பார்க்கிற விதமே வேறு விதமாய் தான் பார்த்து கொண்டார். அதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. அந்த தகப்பன் என்ன பண்றாருங்க? அவனை எதிர்பார்ப்போடு கூட தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நீ எழுந்தால், நீ அதை விட்டு வந்தினா, அவருடைய கிருபையை உன்னிலே பெருக செய்வார். அந்த கிருபை உன்கிட்ட இருக்கும். எது போயிடும் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற வெறுமை போயிடும், உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம் போயிடும், உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் போயிடும், உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தேகம் போயிடும். எது உள்ளுக்குள்ள இருக்கு தெரியுமா? அந்த கிருபை உன்னை வாழ வைக்கும். அதனால தான் நிறைய பேர் பாட்டு கட்டணத்தில் பாடுறாங்க, கிருபையால் இருக்கின்றேன், உங்கள் கிருபை என்னை வாழ வைக்குது, உங்கள் கிருபை எனக்கு போதும். நிறைய பாடல்களை பாடுறோம் இன்னைக்கு. ஏன்? அது உள்ளுக்குள்ளே இருக்கணும்னா முதல்ல நான் என்ன பண்ணோம்? அது கிட்ட இருக்கணும், அது எனக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சார்? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு ராத்திரி? அவன் எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்து தூரத்தில் வரும்பொழுதே இந்த கிருபை ஓடுது. என்ன சொல்லுது? அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து, அல்லேலூயா, 24ஆம் வசனத்தில் இவன் மரிச்சான், இவன் திரும்பிய உயிர்ப்பிச்சிருக்கிறான். அல்லேலூயா. பழசெல்லாம் தூக்கியாச்சு, இப்ப புதுசா எதை வைக்கிறேன்? என் கிருபையை வைக்கிறேன். கர்த்தர் என்னைக்கு நான் என்கிட்ட ஒரு வார்த்தையை பேச சொல்றேன்னா நோக்கம் இல்லாமல் பேசவே வைக்க மாட்டார். அடிக்கடி சொல்றது தான் உங்ககிட்ட. நான் நம்புறேன் யாரோ சில இடத்துல கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார், குற்றமானவரோடு கூட இருக்காத, குற்ற மனப்பக்குவத்தோடு கூட குற்ற சிந்தனையோடு கூட இருக்காத, கர்த்தருடைய கிருபை உனக்கு தர்றேன் அப்படின்றார்.
நீ என்ன தெரியுமா செய்யணும்? எழுந்து அந்த கிருபையின் இடத்துல வரும்பொழுது அந்த கிருபையை கர்த்தர் உன்னிலே வைப்பார். அல்லேலூயா. அந்த கிருபை உன்னை புதிய மனிதனாய் மாற்றும். His favor is to forget you. His favor is to forgive your life and forget everything what you have done. உன் வாழ்க்கையில் இதுவரையில் செய்த எல்லாவற்றையும் மன்னிக்கிறது அந்த கிருபை. இதுவரையில் இருக்கிற பழையவைகளை புதிதாய் மாற்றுகிற அந்த கிருபையா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, உன்னை முன்னோக்கி போக வைக்கிறது இருக்கு. அது சொல்றாரு, அப்பா சொல்லிட்டாரு, அந்த சம்பவத்தை தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. டே இதோடு கூட அவன் என் பையன், இனிமேல்ட்டு என்ன பண்ணுது, துணியை கொடு, அவனுக்கு எல்லாத்தையும் மாத்து. இனி அவன் என்ன பண்ணும், பண்ணியோட போறது இல்ல, இனி முன்னாடி போறா. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்க போறது இல்ல, பின்னாடி போறவள இது முன்னாடி போகிறவனாய் மாற வேண்டும். அதுதான் கிருபை என்னை செய்கிறது. சொல்லுங்க, கிருபை வாழ்க்கையில முன்னோக்கி போக செய்கிறது. கிருபை என்னை பின்னோக்கி போக செய்யாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கிருபை உன்னோடு கூட இருப்பதாக. சிலுவையிலே ஜெயித்த அந்த ஜெயத்துல, சிலுவையில் உனக்காக நான் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்துல அந்த கிருபை உனக்கு தருகிறேன். அந்த கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. கிறிஸ்தவனா மாறினா என்ன எனக்கு ஆதாயம்? கிருபை வருதியா? அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன ஆதாயம்? கிருபை வருதியா? இந்த கிருபை எப்படியா? காசா வருமையா, வேலையா வருமையா? எனக்கு தெரியாது, எப்படி வரும்லாம் தெரியாது. அந்த கிருபை வரும். நீ அவரை நம்பி அவரை சார்ந்து வருவாய் என்றால் அந்த கிருபை ஆண்டவர் உன்னிலே தருவார். அந்த கிருபை உன்னோடு கூட இருக்கும். அது உனக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. யார் தான் என்னோடு கூட இருக்கிறீங்க? இரண்டாவது சொல்றாரு, இதை எழுதின அநேக நிருபங்களை எழுதின 13 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பலவீனப்பட்டிருக்கிறார். முதல்ல சொன்னேன், this favor is to forgive you and to enable you to move forward. Second thing, இன்னும் இரண்டாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் பொழுது, வெளியே குழக்கும் பொழுது நான் புரிந்து கொண்டு ஒன்று என்ன தெரியுங்களா? அநேக நேரங்களில் இந்த கிருபை இருக்கிற மாதிரி தான் நமக்குள்ள இருக்கிறது ஒரு சிந்தனையாய் தான் இருக்கும். ஆனால் செயல்முறையில் அநேக நேரங்கள் நமக்கு விரோதமாய் சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம சுயமா மனுஷனா போராட்டே இருக்கிற போலதான் போனா அநேக நேரங்களில் சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்பா, நீ தனியா இல்ல, என் கிருபை உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, அடிக்கடி என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் ரெண்டாவது ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஒன்று தூரமாகவே உட்காந்து ஐயோ அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, இனிமேல் எனக்கு விமோச்சனமே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க, எழுந்து இந்த கிருபை கிட்ட வந்து அந்த கிருபை உனக்குள்ள வந்துடும். ரெண்டாவது ஒரு கேட்டகரி, நான் சர்ச்சுக்கு தான் போறேன், ஜெபம் தான் போடுறேன், நல்லா வந்தா காணிக்க போடுறேன், கிறிஸ்தவன் தான் எல்லாம் பண்றேன், ஆனா இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஓடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரியும் கர்த்தர் விட்ட சொல்றாரு, என் கிருபை தான் உனக்குள்ள இருக்கிறது, அது உனக்கு போதுமானதா இருக்கிறது. இத்தனை நிருபங்களை எழுதின பவுல் அவர் சொல்றாரு, ஆண்டவரே எல்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பரா தான் இருக்குது, but there is something that is always challenging me. என்ன அடிக்கடி என்னை சவால் விட்டு கொண்டு என்ன துன்பப்படுத்தி ஒரு முள்ளு குத்திட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயம் சரியாயிடுச்சு நல்லா இல்லை சார். நிறைய பேர் சொல்லிடுறத கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் பேசுவாங்க, இந்த ஒரு காரியம் மாறிச்சா நல்லா இருக்கும், இந்த ஒரு விஷயம் மாறிச்சா நல்லா இருக்கும், இது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சா நல்லா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் சில நேரத்தில் சேஞ்ச் ஆகாது, ஆனா ஒன்னும் கூடவே இருந்துட்டு இருக்கணும். அதுதான் அவருடைய கிருபை. ஆண்டவர் ஒன்னும் சொல்லல. நல்லா வாசிங்கன்னா 2 கொரிந்தியர் புத்தகத்துடைய 12வது வசனத்துல அவர் சொல்றாரு, 7வது வசனத்துல வாசிக்க, அண்டி எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட கூறிய மேன்மை குறித்து நிமித்தம் நான் என்ன பண்ண, உயர்த்தாதபடிக்கு என் வம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை என்ன பண்ணுது, குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, அது என்னை விட்டு நீங்க படிக்க என்ன பண்ணாரா, கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டாரப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சிம்பிளா சொல்றாருப்பா, முள்ளை எடுத்துருவேன், அதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு ஜெபம் பண்ணி உனக்கு அனாயிண்டிங்லாம் பண்ணி அதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றுவலாம் ஒண்ணுமே பேசல. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு அதற்கு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனத்துல என் பலன் கிருபையாய் உனக்குள்ள இருங்கோ. ஆகினால கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்ணுவேன், மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பலவீனத்துல எதை பாராட்டுவேன்? எனக்குள்ள கிருபை இருக்கிறது என்ற கிருபையை பாராட்டி கொண்டிருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது சார்? இலவசமாய் சிலுவையில எனக்காய் கொடுக்கப்பட்ட கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கர்த்தர் சொல்றாரு. முதல் கேட்டகரி, ஓரமா இருந்தீனா இனி எழுந்து வா, அந்த கிருபை உனக்குள்ள வரும். அதுக்கப்புறம் நீ புதிய மனுஷனாய் மாறி விடுவாய். ரெண்டாவது கேட்டகரி, இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் காரியங்கள் மாறலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்குள்ள இருக்கிறது, அது போதுமானது. நீ அந்த பலவீனத்தின் மத்தியில சொன்னீனா என் கிருபை ஆமா போதும்னு சொல்லி பாரு, கிருபை உனக்குள்ள போதுமானதாய் மாறிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க?
பொய் சொல்றீங்க. பாதி பேர் தூங்கிட்டீங்க, பாதி பேர் நேரம் ஆச்சு நினச்சினுக்கிறீங்க. எப்படா முடிப்புன்ற சிந்தனைலாம் ஓடுது. உன்னுடைய அந்த ஸ்க்ரீன் எல்லாம் என் முன்னாடி ஓட்டுது. ஆனால் நான் நிறுத்த மாட்டேனே. ஏன்னா உனக்கு இல்லைனாலும் லைவ்ல யாரும் ஒரு 5 பேருக்கு பெனிஃபிட் ஆகிட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்காக பேசிடுவேன். நான் தான் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்குறேன். நேரம் ஆயிடுச்சு, நீ போனோன்னா குவாய்ட்டாக இருந்து யாரும் இப்போ மகமா போச்சு, தீபி போய்க்குது, எல்லாரையும் பார்த்துனே தாங்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணாங்க, டைம் ஆயிடுச்சு, எங்கேயோ போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு நினைக்கிறேன், போட்டோம். அதை பற்றி கவலை இல்லை. அந்த ஃபங்க்ஷன் நானும் போய் தலையை காட்டணும். ஆனால் எனக்கு இங்கே பேசி உங்ககிட்ட நான் முடிக்க வேண்டிய ஒரு வேலைங்குது. அதை முடிச்சாதான் நான் போக முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரோடு சொல்றீங்க அந்த கிருபை எனக்குள்ள இருக்கிறது? சொல்ல விரும்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க, அந்த கிருபை எனக்குள்ள இருக்கு. என் பலவீனத்தை அந்த கிருபை தாங்கும். குத்திட்டே இருக்கிற அந்த முள்ளை எனக்குள்ள ஒரு ஆசீர்வாதமா மாத்திரும். எனக்குள்ள இருக்கிற சரிய வெறுப்புகள், விருப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாத்துகிறதுக்கு அந்த கிருபை எனக்குள்ள இருக்கிறது. அது போதுமான கிருபையாய் இருக்கிறது. That favor is given for you to be fit and strong. Hallelujah. முதல்ல சொன்ன that favor is given for you to forgive, to move forward. ரெண்டாவது, அந்த கிருபை உன்னை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுது, ஃபிட்டா வச்சுக்கோ. சொல்லுங்க, ஃபிட்டா வச்சுக்கோ. சொல்லுங்க, ஃபிட்டா இருக்கும்னு சொல்லுங்க. நான் ஃபிட்டா தான் இருக்கிறேன். பலவீனம் அல்ல, நான் பலவான். சொல்லுங்க, பலவீனம் அல்ல, பலவான். பலவீனம் அல்ல, நான் பலவான். பவுலுக்கு அது வரல இத்தனை நிருபங்களை எழுதி முடிச்சிட்டார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதுவரை நான் பலவீனம் நினைச்சிட்டு இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்ல, நீ பலவீனம் நல்லப்பா, இவ்வளவு காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேனே, இப்போ ஒரு புதிய வெளிப்பாட்டை உனக்கு தருகிறேன். நீ பலவீனம் அல்ல, நீ பலவான், உனக்குள்ள என்னுடைய கிருபையை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் இந்த ராத்திரியில இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, இயேசுவை நம்பி வந்துட்ட, என் வாழ்க்கையில இனி எதுவும் பெருசா நடக்கலையே, நீ ஒருவேளை கலங்காத. நீ பலவான், என்னுடைய கிருபை உனக்குள்ள இருக்கிறது, அது போதுமானது. அந்த கிருபை உன்னை முற்றுமுடிய நடத்து இருக்கிறது. அதனாலதான் மூன்றாவது ஒரு சம்பவத்துல வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு ஊருக்கு போகிறார், சமாரியா வழியா நடந்து வருகிறார். நேரம் இல்லாதனால குயிக்காக மாத்திரம் விளக்கிறேன். அந்த பட்டணத்தில் வரும்பொழுது அவர் ஒரு கிணத்தடியில் நிற்கிறார். சீசர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சமாரியா ஸ்திரீ அந்த இடத்துல வர்றாரு. சம்பவத்தை ஏற்கனவே நான் இதே சப்ஜெக்ட்ல உங்களிடத்துல ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சனிக்கிழமை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரில பேசுகிறதுக்கு ஒரு காரியத்துக்கு இது அடக்கத்தை கொண்டு வரதுனால அதை சொல்லிடுறேன். அங்க வரும்பொழுது அந்த அம்மா கிட்ட தண்ணியை கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, பல காரியங்களும் சொல்லுது. உங்ககிட்ட குடம் இல்லையே, உங்ககிட்ட பாத்திரம் இல்லையே, எதில் கொடுப்பேன், ஏன்னா நீங்க ஒரு யூதர், நான் ஒரு சமாரியன், பல காரியங்களை பேசுறான்னு சார். அதெல்லாம் இல்லம்மா, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுனா நீ என்கிட்ட இப்படி பேச மாட்டேன். வீட்டில் போய் வாசிங்க, யோவான் 5 இருக்குது, 42 வசனம் தான் அந்த ஃபுல் அதிகாரம். அதுதான் சுருக்கமா சினாப்சிஸ் சொல்லிடுறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நீ வந்து பல காரியங்களை ரீசன் பண்ணிட்டு இருக்கிற, ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுனா நீ என்ன பண்ண மாட்ட, இவ்வளவு விவாதங்கள், இவ்வளவு காரியங்கள் என்கிட்ட பேச மாட்டேன். டக்குன்னு என் கூட என்ன பண்ற, நீ இணைஞ்சிருவேன். நான் யார் தெரியுமா, நான் தான் கிருபை. இந்த ஈவை நீ அறிந்திருப்பாய் என்றால், கேட்கிறேன் நான் இந்த ஈவை ரொம்ப அழகா இருக்குது. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 5வது அதிகாரங்களை என்னோடு கூட எடுக்க முடிஞ்சா எடுங்க. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது கேளுங்க. The book of John chapter 5 verses ஒரு வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் நாலாம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, ஏசாவுக்கு பிரதிதமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்ற ஒரு இடத்துல கேட்கிற இன்னார் என்பதை அறிந்திருப்பாயானால் நீ அவரிடத்துல இந்த சீக்ரெட் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்ட, இவ்வளவு பெரிய டயலாக்லாம் என்கிட்ட பேசிருக்க மாட்டேன். இயேசு யார் என்பதை நீங்கள் இந்த ராத்திரில அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு யார் அந்த அம்மாவுக்கு தெரியாது. தெரியும்படிக்கு, வெளிப்படுத்தும்படிக்கு காரியங்களை பேசுகிறார். இன்றைக்கு இந்த ராத்திரில் அமர்ந்திருக்கிற அநேக வாரங்கள் இயேசுவை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்தான் ஆண்டவர் சொல்லுகிறவர்கள். அவர் யார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில புரிதலா இருக்கும் என்றால் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த favor will flourish your life. அல்லேலூயா. அந்த தயவு உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். அழகா சொல்றாரு பாருங்க. அடுத்த ஒரு வசனத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கும் ஏசாவுக்கு பிரதித்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகுது என்று சொல்லி 14ஆம் வசனத்தை வாசிற, நான் கொடுக்கும் தண்ணீர், நான் கொடுக்கிற கிருபை ஒரு காலம் என்ன பண்ணாதுங்க, உனக்கு தாகத்தை கொடுக்காது.
அவனுக்குள்ள என்ன உண்டாக்குமா? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ரொம்ப அழகாகுது அந்த வசனம். சொல்லுங்க, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அதான் கிருபை. அல்லேலூயா. நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். எப்படிப்பட்டது கிருபை? மன்னிக்கிறது. சொல்லுமா, எப்படிமா? மன்னிக்கிறது. எங்கேயோ போயிடக்கூடாது, எல்லாரையும் அப்படி ஸ்கேன் பண்ணுறோம் டகார்னு. என் கூட பேசுங்க. என்னதுங்க? ஒன்று மன்னிக்கிறது. ரெண்டாவது அப்படியே ஃபிட்டாக வச்சுக்கோ. சொல்லுங்க, ரெண்டாவது என்னதுங்க? ஒன்று ஃபர்கிவ், ரெண்டாவது என்னதுங்க? ஃபிட்டு. கத்தருக்குள்ளே அப்படியே வச்சுருக்கும். எவ்வளோதான் எத்தனை விஷயம் என்ன குத்துனாலும், எத்தனை பேர் என்ன குத்துனாலும், கிருபை என் கூட இருக்குது. அது என்னுடைய எல்லா பலவீனத்தையும் தாங்கி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மூன்றாவது, அந்த கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அந்த கிருபை என்ன செய்யும்? நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். சொல்லுங்க, நித்திய ஜீவகாலமாய். நித்தியனானது எப்போ 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 எப்பவுமே. என் வேலையில, என் வீட்டுல, எங்க போனாலும் என் கூடவே இருந்து நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அல்லேலூயா. that favor will flourish me. அல்லேலூயா. அந்த கிருபை என்ன பண்ண? என்ன செழிக்க செய்யும், மேலோங்க செய்யும், என்னென்ன பெரியவனாக்கும், என்ன எல்லா காரியங்களையும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசி, அந்த அம்மா ஓடுது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓடுது, ஊருக்குள்ளே போயெல்லாம் சொல்லுது, எப்பா ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவங்கெல்லாம் ஓடி வராங்க, எல்லாருக்கும் அற்புதத்தை செய்கிறாரு. காரியங்களே வேறு விதமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை பெருக்கத்துக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை உன்னோடு கூட இருப்பதாக என்று முடிக்கிறார். இன்றைக்கு இந்த ராத்திரி உன்னை பார்த்து சொல்ற, அந்த கிருபை உன்னோடு கூட இருப்பதாக. அந்த கிருபை உன்னை மன்னிக்க, உன்னை முன்னோக்கி போக செய்யும். அந்த கிருபை உன்னை நிலவரமாய் காத்துக்கொள்ள, உன்னை பலவனாக்கி கொண்டே இருக்கும். அந்த கிருபை உன்னை செழிக்க செய்யும். அந்த கிருபை உன்னோடு கூட இருப்பதாக என்று இந்த ராத்திரியில உன்னை பார்த்து நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நீ பலவீனரல்ல. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிங்க. இருக்கிற இடங்களில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சாதாரணமாய் சோர்ந்து போனவன் அல்ல, ஏதோ கைவிடப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு இந்த ராத்திரியில நீ சொல்லிக் கொண்டே இருப்பாய் என்றால், இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது, வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, there might be a thought that is troubling you. என் கல்ல இப்படி இருக்குதே, நான் இப்படி புறமதிக்கப்பட்டிருக்கிறேன், மேபி என்னுடைய பாவ என்னில இப்படி பண்ணுதா, என்னுடைய பழைய காரியத்தினால நான் இப்படி வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா, இல்லை என் பலவீனத்தினால இப்படி, இந்த பலவீனம் இப்படியே போய் நிரந்தரமான பலவீனமா மாறிடுமா, இந்த வறுமை அப்படியே இருக்குமான்னு பல விதமான சிந்தனையோடு கூட நீ ஆட்கொண்டிருப்பாய் என்றால், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படிக்கு சொல்ற வார்த்தை, என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருப்பதாக என்று சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களை முடிக்கும் போது சொல்றேன், கிருபை உன்னோடு கூட இருக்கும். What does this grace do? இந்த கிருபை என்ன செய்யும்? This grace will forgive you. இந்த கிருபை உன்னை மன்னிக்கும், உன்னை முன்னோக்க போக செய்யும். இந்த கிருபை உன்னை அவருக்குள்ள நிலவரமா வைக்கும், உன்னை பலவானாய் மாற்றும். அதான் பவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனம் அல்ல, என் கிருபை உன்னை பலவானாய் மாற்றும் என்று சொல்றார். அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயின் இடத்துல, சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசும்போது சொல்றாரு, இந்த ஈவு, இந்த கிருபையை நீ தெரிந்து கொள்வாய் என்றால், நித்திய கால ஜீவ ஊற்று உன்னிடத்துல இருக்கிறது, அது உன்னை செழிக்க செய்யும். This favor will flourish you. இந்த கிருபை உன்னை செழிப்புள்ளவனாய் மாற்றும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேலான வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிற நீ, உன் பழசையோ, உன் பயத்தையோ, உன் சந்தேகத்தையோ, உன் பலவீனத்தை பார்த்து நீ கலங்க கூடாது. நான் பலவான், நான் ஜெயம் உள்ளவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏன்னா அந்த கிருபை என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பாரு, நீ ஜெயமாய் இருப்பாய்.